ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி சிசிங் ராஜாவை ஆந்திர மாநிலம் கடப்பாவில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தபோது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தனது கணவருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என சிசிங் ராஜாவின் மனைவி கண்ணீர் மல்க கதறி ஒரு வீடியோவை பதிவிட்டுள்ளார். சிசிங் ராஜா மனைவி பேசுறேன். காலையில் 9 மணிக்கு டிஃபன் மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் போனார். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண எங்கே போனார்னே தெரியல. அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண. அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷமா ஆகுது. 2 வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. நானும் என் குழந்தை பிறந்து 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் 3 பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது. எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு தமிழக அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கொலை நடக்கிறப்ப கூட எனக்கு அன்னைக்கு தான் சீமந்தமே, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு என்கிட்ட. அன்னைக்கு ஏன் கூட தான் இருக்காரு. ஆனால் தேவையில்லாம அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல்கள் இந்த மாதிரி தகவல்கள் பொய்யான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது உறுதியா நான் சொல்லுவேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. தேவையில்லாம காவல்துறை வந்து அவரை வந்து தேடி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. தயவு செஞ்சு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு தமிழக அரசு அவர் உயிருக்கு எந்த வித ஆபத்து இல்லாம அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு அவரை நீங்க தான் என்கிட்ட ஒப்படைக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும். தயவு செஞ்சு அவர் என்கிட்ட ஒப்படைங்க. அவர் எந்த வித குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டதே கிடையாதுங்க. அவர் பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாம அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு அவருக்கு உயிருக்கு தமிழக அரசு தான் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். மினிலேருந்து தேடிட்டு இருக்கேன். எங்க போனாருன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. தயவு செஞ்சு அவரு என்கவுண்டர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னால தயவு செஞ்சு குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு தான் இது நடவடிக்கை எடுக்கணும். தயவு செஞ்சு என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவரு எந்த வித குற்ற நடவடிக்கை ஈடுபடுறதே கிடையாதுங்க. தயவு செஞ்சு தமிழக அரசு நீங்க தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் கணவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ப்ளீஸ். தற்போதைய நிலவரப்படி நேற்று ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜா நீலாங்கரை அருகே வரும்பொழுது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற பொழுது போலீசார் தற்காப்புக்காக என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.